அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? 2026 பிறந்ததிலிருந்தே நிறைய நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குதே சார், அதே பிரச்சனையே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்புபவர்கள் தான் இங்கே அதிகமாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளப் போகிறீர்கள். அது நடக்கவே போகிறது. அது நடக்கும்போது தான் இது உணர்வீங்க. இதை தான் சார் அப்போவே சொல்லியிருந்தாரோ அப்படின்னு நடப்பீங்க. அது மிக அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தாலோ அல்லது பணப்பிரச்சனைகள் பெரிதளவுக்கு உங்களை கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில் இருந்திருந்தாலோ இப்போது அது தீரும். இப்போது அது தீரக்கூடிய காலத்தை நீங்கள் நெருங்கி விட்டீர்கள். அதே மாதிரி பிரயாணங்களாலும் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த புதனுக்கு சூரியன் எப்போதும் நல்லது பண்ணுவார். இந்த ஆவணி மாதத்தில் அந்த சூரியனுடைய போய் புதன் நிற்க போகிறார். அப்படி நிற்கும்போது அது என்ன ஆகும்னா, சூரிய புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்வதை புத ஆதித்ய யோகமாக சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ என்ன தெளிவு உண்டாகும், மனதில் ஒரு கிளியர் பிளான் நீங்கள் போடுவீங்க. அந்த திட்டங்கள் பலிக்கக்கூடிய ஒரு உகந்த மாதமாக இது இருக்க போகிறது. குருவுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் வீடாகி 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று வேற இருக்கிறதுனால அந்த உச்சம் பெற்ற குருவின் பலமும் உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி நகரப் போகிறார். அப்படி குரு நகரும் பொழுது அது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை தரவே போகிறது. முயற்சி ஸ்தானத்திற்கு குரு போன்ற ஒரு சுபகிரகம் வரும் பொழுது இவ்வளவு நாள் காலதாமதமான விஷயங்கள் கூட உங்களுக்கு இனிதே நடந்தேறும். உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியது திருவாலங்காடுன்னு சொல்லக்கூடிய புதன் ஸ்தலத்திற்கு சென்று வரலாம், அல்லது உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். சரி, நான் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படிங்கும்போது, 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை தயவு செய்து இந்த ஆவணி மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு சில பேர் கருத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐயோ அந்த கம்பெனிலலாம் பயங்கர டஃப்பாக இருக்கும், 3 ரவுண்டு தாண்டி 4வது ரவுண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. நீங்களே என்ன நினைப்பீங்க, சரி இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்குது, நம்ம எதுக்கு போய் வீணாக முயற்சி பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலையிலே அப்படியே கன்டினியூ ஆக ஆரம்பிச்சிருங்க. தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. 3ஆம் மனிதர்களுடைய ஒரு கைடன்ஸையோ அல்லது அவர்களுடைய தலையீடையோ தவிர்த்தீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை நிச்சயம் ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அப்படிங்கிறது சம்மந்தப்பட போகிறது. அதுலேயும் குறிப்பாக குரு இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற ஒரு கிரகம்
2ஆம் பாவத்தில் வரும் பொழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த தனம் வாக்கு குடும்பம் 3மே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. அவரே முயற்சி ஸ்தானத்திற்கு போகும்போதும் அடுத்ததும் உங்களுக்கு நல்ல அமைப்பாகவே உருவாகுது. ஸோ எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் காத்திருக்குதுங்கும் போது உங்களுடைய கவலை அப்படிங்கிறது அனாவசியமானதாக ஆகிவிடுகிறது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், என்ன தெளிவோட நீங்கள் இறைவனை வணங்கிவிட்டு ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில், புனிதமான ஆவணி மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்கள் வாரி அள்ள முடியும். அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் சேரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி வரும்பொழுது மிக அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை தயவு செய்து அடைத்து முடியுங்கள். நீங்கள் நமக்கு தான் பணம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அத்தியாவசிய செலவுகளை விட்டுவிட்டு அனாவசிய செலவுகளுக்கு உங்களுடைய மனமே தூண்டும். அப்படி தூண்டக்கூடிய மனதை அடக்கி நீங்கள் அதை சேவிங்ஸ்க்கு கொண்டு போனீங்க அல்லது ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின கடனை அடைச்சிங்கன்னா உங்களுடைய லைஃபுங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக சந்திக்கும். அப்படி போகும்பொழுது உங்களுடைய அது பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, ஜாபாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வியாபாரத்துக்கு தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். நிறைய பேருக்கு ஒரு வட்டி இல்லாத பணம் கூட கிடைக்கும், உதவியாக கிடைக்கும். அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த நிலைக்கு நிச்சயம் இந்த ஆவணி மாதம் உங்களை கொண்டு போகவே போகிறதுங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்ல போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.